எல்லா கிராமத்துக்கும் போகிறோம், எல்லா ஊர்களுக்கும் போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கிராம சபையை கூட்டி அந்தந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் போக்குவரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா, போக்குவரத்து வசதி சரியாக இருக்கா, அப்புறம் நேற்று குருவிக்கரம்பையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க. ஆக வெள்ளைப்பூச்சி நோய், வாடல் நோய், காண்டாமிருக வண்டு இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் மிகுந்த ஒரு வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 மாதம்தான் இருக்குது இந்த ஆட்சியுடைய காலங்கள் முடிகிறதுக்கு. அதுக்கு பிறகு தேர்தல் வரும். தேர்தல் வந்த பிறகு யார் வருவார்கள் என்பதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. உங்களோட பதவி வந்து மியூசிக் சேர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு வந்து அறவரா போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் பண்ணும்போது நயினா நாயனை பேக்கப் பண்ணிடுவாங்க தலைமைன்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உண்மைதான். மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர். அவர் சொன்ன உண்மை. எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில் 3 வருஷம் தான் எங்களுடைய பதவி. இவர் மாவட்ட தலைவர், இவருக்கு எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்கள், எனக்கும் சேர்த்து தான் 3 வருஷம் தான் அது. அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னாக்கி இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் எனக்கு. அவருக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இல்லை நேற்று சொன்னார், திருப்பி பதில் சொல்லியிருக்காரு. அந்த 2.5 வருஷங்கள் நிரந்தரம் இல்லை, மத்திய தலைமை முடிவு பண்ணுறதா, ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவிக்கு தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு. அது அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நெருங்கிய நண்பர், கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார். முதலமைச்சரே நயினாராயணன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் வேறு. அவர் இருக்குது திமுக. நான் சொல்கிறது என்ன சொன்னால், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன், இந்த ஆட்சிக்கு வந்து 2.5 மாதம் தான் இருக்குது.